எப்படி மாறி இருக்கும்னா ஒவ்வொரு ரேக்கும் 4 அடி போட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து பீடிங் இது பார்டர் கொடுத்துருக்கோம். அதனால வந்து லுக் வைஸும் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஃபார்முலா சூப்பராக இருக்கும். அதனால இப்போ பண்ணியிருக்கோம். எல்லா கடைக்கும் தான் பண்ணுறோம். இதுக்கும் அதே மாதிரி சேவ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவில் டோர் கொடுக்கல, ஓப்பனாக விட்டோம். இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருக்கோம். 18 அடி எடுத்துக்கும் அதே தான். மேலே வந்து 15 இன்ச்சஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆப்போசிட் லைனுமே மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான். கீழே வந்து 18 இன்ச்சு, மேலே வந்து 15 இன்ச்சு போட்டிருக்கோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 அடி கவர் ஆகிற மாதிரி, 11 அடியும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரேக்ஸ் போட்டோம். கீழ்பாட்டு வந்து 3 அடி, அதுலேருந்து 5 அடி வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து கொஞ்சம் உள்ள வரணும். நற்றம்பள்ளி பைபாஸ் கீழே ஒரு ஊர் நற்றம்பள்ளின்னு ஒரு இடம். அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே கடை. அங்கே வந்து நம்ம ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபேன்சி ஸ்டேஷ்னரிக்கு வந்து நம்ம ஒரு கடை பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22க்கு 11 இருக்குது சைஸு. ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ரேக்ஸ் போட்டிருக்கோம், ஃபுல்லாக கவுண்டர்ஸ் போட்டிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒயிட் அண்ட் கிரானைட் ஆஷ் கலர் போயிருக்காங்க. லுக் வைஸாக சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜாஸ்தியாக மூவ் ஆகிற கலர்ஸ் இதுதான். ரொம்ப ஃபேன்சியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால நல்லா இருக்குது. அவங்க கேட்டிருந்தாங்க மேட் ஃபினிஷிங்கில் போதும்னு, அதனால் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து ஒரு எல் கேஷ் கவுண்டர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கீபோர்டு ஒன்று போட்டிருக்கோம். கீபோர்டு எல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு டிசைனும் முன்னாடி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அவங்க சன்னோட பேர் வந்து மட்டும் டீல ஆரம்பிக்கிறதுனால டிடி போட்டு கேட்டிருந்தாங்க. டி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து டிடியா டபுள் டியா போட்டுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது மட்டும் எல்லோட கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லோ போட்டு கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 4, இப்படி 5 இப்படி 4. மேலே வந்து 12 mm திக்னஸ்ல கிளாஸ் வச்சு இதே மாதிரி சேம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை கேட்டது நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இது முடிஞ்சோடனே இதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா 4 feet வந்து வாலில் ஃபிட் பண்ணியிருக்கோம். எல்லா கடைக்கும் பண்ணுற மாதிரி தான். இங்கே ஒரு ஆள் உட்காந்தா க்ளீனாக இருக்கணும், அது ஸ்பேஸ் இருக்கணுங்கிறதுக்காக வால் ஃபிட் பண்ணியிருக்கோம். அங்கே மட்டும் ஒரு சாமி ரேக் வரும். சாமி ரேக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். அங்கே சாமி ரேக்கான ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக ரேக் ஸ்டார்ட் ஆகுது. ரேக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 18 feet இருக்குது. ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி. டெப்த்து பார்த்தீங்கன்னா 18 feet, அதாவது 1.5 feet இருக்குது. 18 inches இருக்குது. 1 அடி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து 1.25 அடி 15 inches இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 அடிக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கீழே வந்து 1 அடியும் மேலே வந்து 15 inch போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம், மேலே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 அடி பண்ணியிருக்கோம். டேப் எல்லாமே பிவிசி டேப் போட்டிருக்கோம். பார்ட்டிகல் போர்டு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓவராலாக லுக் வைஸும் சூப்பராக இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த டோர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. எல்லா பிளைன் ஓப்பன் ட்ராக்ஸ் தான். மேலே வந்து ஓப்பன் ட்ராக்ஸ் தான். 8 அடி வரைக்கும் போட்டிருக்கோம். சீலிங் 9 அடி இருக்குது. மேலே எதோ பொருள் வச்சுக்கலாம், அதுக்கு அப்படி விட்டுருக்கோம். எல்லாம் இங்கே வச்சு பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வச்சு பண்ணது கிடையாது. நம்ம வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல ஜோலார்பேட்டை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு எல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எப்படி மாறி இருக்கும்னா ஒவ்வொரு ரேக்கும் 4 அடி போட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து பீடிங் இது பார்டர் கொடுத்துருக்கோம். அதனால வந்து லுக் வைஸும் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஃபார்முலா சூப்பராக இருக்கும். அதனால இப்போ பண்ணியிருக்கோம். எல்லா கடைக்கும் தான் பண்ணுறோம். இதுக்கும் அதே மாதிரி சேவ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவில் டோர் கொடுக்கல, ஓப்பனாக விட்டோம். இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருக்கோம். 18 அடி எடுத்துக்கும் அதே தான். மேலே வந்து 15 inches வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆப்போசிட் லைனுமே மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான். கீழே வந்து 18 inch, மேலே வந்து 15 inch போட்டிருக்கோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 அடி கவர் ஆகிற மாதிரி, 11 அடியும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ரேக்ஸ் போட்டோம். கீழ்பாட்டு வந்து 3 அடி, அதுலேருந்து 5 அடி வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இதுலேயும் வந்து மட்டும் 2 பார்டர் கொடுத்துருக்கோம். இங்கே வச்சு பண்ண மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு எல், இங்கேருந்து ஒரு எல் வருது. எல் போடும்போதே உங்களுக்கு தெரியும் யூனிஃபார்மாக இருக்கும். அதுக்காக நம்ம எல் இடமும் வேஸ்ட் ஆகாது, அதுதான் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து இதில் ஒரு பார்ட் வந்து 3 அடிக்கு வந்து வரவங்க உள்ள அப்படி மிரர் பார்த்துக்கலாம். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதாவது ஃபேன்சி ஐட்டம்ஸில் வைக்கும்போது ஏதாச்சும் வேர் பண்ணி பார்க்குறதுக்கும் இங்கே ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு மிரர் போட்டிருக்கோம். மிரரும் போட்டு அது வந்து உள்ளே வந்து ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே
அப்புறம் ஆக்சுவலாக இது முடிஞ்சோடனே இதில் வந்து 18 இன்ச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எல் ஃபுல்லாகவே நம்ம வந்து 18 இன்ச்சு கீழையும் 15 இன்ச்சு மேலேயும் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கேருந்து எப்படி வருதுன்னா, இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடி 15 இன்ச்சும் மேலே வந்து 1 ஃபீட் 12 இன்ச்சு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கார்னர்லேருந்தே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டோர்ஸ் கேட்டிருந்தாங்க கீழே ஸ்டோரேஜுக்கு. இங்கே கார்னர்லேருந்தே உங்களுக்கு வந்து டோர்ஸ் போட்டுட்டோம், ஸ்டாக்ஸ் வைக்கிற மாதிரி டோர்ஸ் போட்டுட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டாஃப் சைடு இருக்க போது, இது வந்து அவுட்டர் சைடு கஸ்டமர் சைடு இருக்க போது ஓப்பனில் இருந்தால் அவ்வளோ இதாக இருக்காது, க்ளோஸாக இருக்கட்டும் கேட்டிருந்தாங்க. அதுக்காக டோர்ஸ் போட்டிருக்கோம். டோர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து ஆஷ், ஒரு டோர் வந்து ஒயிட், அந்த காம்பினேஷனில் போட்டிருக்கோம். டோரில் யூஸ் பண்ணியிருக்கிற இது பாருங்க, ஹேண்டில் பாருங்க, அதுவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் போட்டிருக்கோம். எஸ்எஸ்ல நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து டோட்டலாக இங்கே வந்து 20 அடிக்குமே வந்து கீழே டோரும் மேலே வந்து 1 ஃபீட் டிஸ்பிளே ரேக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்ட்டாக போட்டு கொடுத்துருக்கோம். பார்டர்ஸில் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், இந்த கடையில் ரேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கவுண்டர்ஸ். நம்ம ஒரே கவுண்டர் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு கேஷ் கவுண்டருக்கு அப்புறம் கஸ்டமர் போகிறக்கான ஒரு 2 ஃபீட், அதாவது ஸ்டாஃப் போகிறக்கான ஒரு 2 ஃபீட்டில் ஒரு இது போட்டிருக்கோம், டோர் போட்டிருக்கோம். டோருக்கு அடுத்து 2 5 அடி ஷோகேஸ் போட்டிருக்கோம், கவுண்டர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக கவுண்டர் வந்து இங்கே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் மேலே பொருள் வச்சுக்கிற மாதிரியும் மேலே சீட்டு ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். 2 வந்து 5 அடி, ஒரு 5 அடி ஒரு 5 அடி போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு 3 அடி வந்து உங்களுக்கு வந்து மேலே டிஸ்பிளே ஆகிற மாதிரி 12 mm கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஓப்பன் வச்சிருக்கோம். ஸோ கைஸ், இந்த கடையோட ஃபுல் செட்டப்ஸ் இதுதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஷாப்ல நாம வந்து ஒர்க் பண்ணணும்னா நம்மளை கூப்பிடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் நிறைய இருக்கு, போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ண வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். நீங்க அதை பார்த்து நம்மளுக்கு கூப்பிடுங்க, வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். அந்த கொட்டேஷன் உங்களுக்கு ஓகேன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு 15 டேஸ்ல வந்து நம்ம வந்து 15 டேஸ்ங்கிறது ஜாஸ்தியாக சொல்றேன், 15 டேஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து மாட்டி கொடுத்துருவோம். ஸோ கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் இருக்கு.